சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப மீனா, ரேகா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபைனான்சியர் வீட்ல, அதாவது அவங்க அப்பா வீட்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மீனா கண்டுபிடிச்சு, உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆபீசரு, அது எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பூந்தர்றாங்க. "என்ன நான் யாருன்னு தெரியுமா? இன்கம் டேக்ஸ் ஆபீசர். என்ன அவங்க கிட்ட லஞ்சத்த வாங்கிக்கிட்டு, இந்த பையன போட்டு ஒண்ணுமே தப்பு செய்யாத பையன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இப்பவே இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் டீம இங்க வர சொல்லட்டுமா? நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இன்ஸ்பெக்டர் பயந்தர்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு அவங்க வீட்ல தான் இருக்கு. அவங்க வீட்லயே மறைச்சு வச்சுக்கிட்டு பொண்ண கடத்திட்டதா பொய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாரு. அதையும் நீங்க சரியா விசாரிக்காம இந்த பையன போட்டு அடிச்சிருக்கீங்க. இப்பவே நான் கமிஷனர் கிட்ட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, பயந்து உடனே வெளியில போயிட்டு அந்த ஃபைனான்சியர் கிட்ட ஃபோன் பண்ணி, "ஏங்க உங்க வீட்ல பொண்ணு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால இந்த பையன லாக்கப்ல வச்சிருக்க முடியாது. நான் இப்ப உடனே ரிலீஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளார வந்து சத்யாவ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இப்ப சிந்தாமணியும், ரேகாவோட அப்பாவும், இப்ப நம்ம போட்ட பிளான் எல்லாமே பாழா போயிடுச்சு. இந்த முத்துவும், மீனாவும் பாருங்க, அந்த சத்யாவ வெளியில எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே ரேகாவ வேற எங்கேயாச்சும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது திருப்பதியில இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரேகாவ அடைச்சு வச்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, மீனாவோட வீட்ல சத்யாவுக்கு உத்தரம் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம்னாச்சும் அந்த ரேகாவ பார்க்க போகாத, ரேகாவ மறந்துரு அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா முத்து வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சத்யா வந்து பாத்தீங்கன்னா, முத்து பக்கம் பேச ஆரம்பிச்சர்றாப்புல. நம்ம முத்துவும் வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த ரேகாவ விடக்கூடாது அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நீங்க மாட்டுக்கு பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்றீங்களே, இதனால பிரிச்சு வச்சா 2 பேரும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப மீனாவும் முத்து கூட சேர்ந்துட்டு எப்படியாச்சும் ரேகாவையும், சத்யாவையும் சேர்த்து வச்சிரணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.